வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காண இருப்பது மலைகளின் அரசி நீலமலையினுடைய தலைநகராக இருக்கின்ற ஊட்டி என்றும் உதகமண்டலம் என்றும் உதகை என்றும் வர்ணிக்கப்படுகின்ற ஊட்டியில் ஒரு உணவகம் மூடப்பட்டதின் காரணமாக அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், ஏன் காவல்துறை அதிகாரிகளும் காவலர்கள் கூட அதனை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உணவகத்தினுடைய பேரே காவலர் உணவகம். இது நீலகிரி மாவட்டம் உதகை B1 காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. காவலர்கள் உணவு பொது மக்களுக்கும் மற்றும் காவலர்களுக்கும் அதிகமாக பயனுள்ளதாக இருந்தது இந்த உணவகம். அங்கு உணவுகள் நியாயமான விலை ஒன்று என்று இருப்பதோடு சுவையும் கூடுதலாக இருக்கின்றது என்றும் சொல்லுகிறார்கள். இதோடு உடலுக்கும் வயிற்றுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக இந்த காவலர் உணவகத்திலே கிடைத்து கொண்டிருந்தது என்றும் B1 காவல் நிலையம் அருகிலே இருக்கின்ற இந்த காவலர் உணவகம் இங்கே விவசாயிகள், மார்க்கெட்டு வருகின்றவர்கள், இன்னும் அங்கே துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று பலரும் இங்கே உணவை அருந்துவார்கள். ஏனென்று சொன்னால் உணவும் சுவையுண்டு, விலையும் குறைவுண்டு, உடலுக்கும் ஆரோக்கியம், வயிற்றுக்கும் நலம் தருகின்ற உணவாக சுகாதார முறையில் கிடைக்கக்கூடிய உதகை நகரத்திலே இந்த B1 காவல் நிலையம் உணவகம் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த காரணத்தாலவோ ஏதோ அது மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டதினால் பலரும் ஏமாற்றம் அடைந்து அந்த உணவகம் எப்போது திறக்கும் என்ற கேள்விக்கணை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்படி நியாயமான முறையிலும், விலை குறைவாகவும், சுகாதார முறையிலும், இன்னும் உடல் ஆரோக்கியத்தோடு தரக்கூடிய B1 காவல் நிலையம் அருகில் அமைந்திருக்கும் காவலர் உணவகம் பொதுமக்களுக்கும் காவலர்களுக்காக திறக்கும் நன்னாள் எந்நாளோ என்று கேள்விக்கணை தொடுத்திருப்பதாக நமது செய்தியாளர் S.A. நிக்கோலஸ் அவர்கள் உதகையில் இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியை பார்த்த பிறகாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக B1 காவல் நிலைய உணவகத்தை திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்விக்கரை தொடுத்திருக்கிறோம் நாமும் உதகை மக்களோடு என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும், உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழ யூடியூபில் சென்று சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எந்த நேரமும் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் காணலாம் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளெல்லாம் நாங்கள் தருகிறோம் அல்லவா, உங்களுக்காக தேடி பிடித்து கொடுக்கிறோம் அல்லவா, இதற்கான கருத்துக்களை பதிவிடவே மாட்டேங்கிறீர்களே. நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்களே, நீலமலை தொலைக்காட்சி காணுகின்ற மக்களே, உங்களுடைய கருத்துக்களை நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று கருத்து பரிமாறும் இடத்தில் உங்களது கருத்தை பரிமாறினால் எங்களது தவறு எங்களுக்கு தெரிய வரும். தவறை திரித்துக் கொள்வோம், உற்சாகம் அடைவோம். நாங்களும் இதை ஒரு ஊந்துதலாக நினைத்து இன்னும் பல செய்திகளை தருவோம் என்று நீலமலை தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்குமாக ஒரு வேண்டுகோளாக தெரிவிப்பது உங்கள்
நீலமலை அன்பில் இத்தோடு நகர்வனம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.